श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। வேதாந்த டிண்டிம 41வது ஸ்லோகம். ஷண்ணிஹத்யத்ரயம் ஹித்வா த்வயம் ப்ரித்வாகிலாகித் द्वयं भित्वाखिलातिगम् एकं बुद्ध्वा स्नुते मोक्षम् इति वेदान्तडिण्डिमः। ஆச்சாரியர் கடந்த சில ஸ்லோகங்களுக்குள்ள முக்கியமா 40வது ஸ்லோகத்தில் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஏகமேவ அத்விதீயம், இந்த வேதாந்த கருத்தினை நிர்தாரணம் பண்ணி அங்க ஒரு உதாரணம் கொடுத்து சொல்லி முடிச்சிட்டாரு 40வது ஸ்லோகத்தை. மண்ணினால செய்யப்பட்ட பல பொருட்கள் ஏதாவது ஆகட்டும், அது எல்லா பொருட்கள் நிஜமா பார்த்தா மண்ணு தவிர இந்த பொருள் అనేది அங்க எதுவுமே இல்லை, வேற நாமரூபம் நமக்கு கொடுத்ததா. அதேபோல் பிரம்மம் தவிர இந்த சர்வம் வேற இன்னொன்று எதுவுமே கிடையாது. ఇది வேதாந்த டிண்டிமஹ அப்படின்னு 40வது ஸ்லோகத்துல சொன்னதுக்கு பிறகு இனிமே அப்போ அந்த ஏக வஸ்து பிரம்மம் அது எப்படி உணர்றது, நான் எப்படி அதை கிரகிக்கிறது? சர்வம் பிரம்மம்னு சொல்றீங்க, பட் இங்க பலதெல்லாம் காணப்படுறதே, எனக்கு உள்ளேயும் காணப்படுறது, எனக்கு வெளியிலும் காணப்படுறது. அதனால பொதுவா சாஸ்திரம் உபயோகப்படுத்துற நேத்தி அనే பிரக்ரிయ உனக்கு காணப்படுறதா, உனக்கு தெரியறது காணப்படுறது எல்லாத்தையும் நெகேட் பண்ணு. இப்படிதான் சாஸ்திரம் இந்த நேத்தி வாக்கியத்துக்கு பிருஹதாரண்யகம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னோம். என்ன 5 தடவை அதுல வருது. ஆனா இங்க அந்த பதம் உபயோகப்படுத்தல, அதுக்கு பதிலா ஹித்வா பித்வா அப்படின்னு 2 பதங்கள் உபயோகப்படுத்துறாரு. ஹித்வான்னா உட்டி கொடுக்கறது, இல்லைன்னா அதுல நீ விலங்கு. பித்வான்னா உடைச்சிடுறது, தள்ளிடு. அதோட அர்த்தம் நேத்தி இது இல்லைன்னுதான். ஆனா ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட்ஸ் உபயோகப்படுத்துறாரு. ஹித்வா பித்வா, அடி, தள்ளு, கொல்லு, உடைச்சிடு, தூக்கி போடு அப்படின்னு சொல்ற போல் அந்த பதங்களை உபயோகப்படுத்துறாரு. முதல் ஒரு எண்ணிக்கை நம்பர் சொல்லிதான் முதல் இந்த 6 தள்ளு, அப்புறம் இந்த 3
விட்டுடு. அப்புறம் ரெண்டுத்தனையும் நீ உடைச்சிடு, தள்ளி வை, பண்ணி ஏகத்துக்கு வா. அந்த ஏக்கம் అనేది நீ புடிச்சுக்கிட்ட, நீ புரிஞ்சுக்கிட்ட. புடிச்சுக்கிறதுன்னு என்ன, புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். உனக்கு மோட்சம். இது வேதாந்தத்துடைய நிச்சயமான கருத்து அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கேன். ஆறன்னு சொன்னா நம்ம மனசுல இருக்கிற பல கிட்ட பாவங்கள், சத்ருகள், அரிஷட்வர்க்கங்கள், காம, குரோத, லோக, மோக, மத, மாத்சரியங்கள். அப்புறம் 3 சொல்றாரு, திரிகுணங்கள் உனக்கு சம்பந்தப்பட்டதில்லைன்னு அதினும் தள்ளுவை. சத்வரஜ தமோ குணங்கள். 2 அகங்காரம், மமகாரம் అనేది உனக்கிட்ட இருக்கு. நீ நினைச்சுக்கிற அதெல்லாம் அது பிடிச்சுதான் இருக்கு. இல்ல ராகத்வேஷம் அనే 2 சத்ருகளும் உனக்குள்ள இருக்கு. 6ன்னு 2 பண்ணிட்டா ராகத்வேஷம் ஆகும். இல்ல அந்த 2 ராகத்வேஷம் அகங்காரம், மமகாரம். அகங்காரத்தினால துவேஷிப்போம், மமகாரத்தினால நேசிப்போம். அதுக்கப்புறம் 42வது ஸ்லோகத்தில் இதேபோல் இன்னொரு செட் ஆஃப் இதெல்லாத்தையும் நீக்கணும் என்றாரு. மறுபடியும் இங்கே கூட भित्वा षट् पञ्च भित्वाथ भित्वाथ चतुरस्त्रिकम् द्वयं हित्वा श्रयेदेकम् इति वेदान्तडिण्डिमः. மறுபடியும் அதே அந்த 2 பதங்களே உபயோகப்படுத்துறாரு. பித்வா 3 வாட்டி உபயோகப்படுத்திட்டாரு, ஹித்வா 1 வாட்டி. மறுபடியும் இங்கேயும் 6, 5, அப்புறம் 4, 3, 2 இந்த நம்பர் கொடுக்குறாரு. சார் எது சார் இப்படி எல்லாம் நம்பரை கொடுத்துட்டு? மேக்ஸ் படிச்சு நாங்க கஷ்டப்பட்டு எப்படியோ முடிச்சுட்டு வந்துட்டோம். நீ அப்புறம் கொஞ்சம் யோசிப்பே இல்லைன்னா உன்னோட மூளை ஷார்ப்பா இருக்காது. கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுக்கணும். மேல கொடுத்தாரு, திரும்பி இங்கேயும் 6ன்றாரு. ஆனா 4 மட்டும்தான் இங்க புதுசா சேர்க்கப்பட்டது. 5, 4 இந்த 2 நம்பர் புதுசா சேர்க்கப்பட்டது. 6, 3, 2 அதெல்லாம் மேல சொன்னதுதான். ஆனா இப்ப திரும்பி சொல்றதுனால இங்க எது பத்தி சொல்றா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கேட்ட விஷயம்தான். இதுக்கு முன்னாடி வேதாந்தம் வேற ஏதோ புஸ்தகம் படிக்கும் போது இங்க 6க்கு நீ தூரமா வை, தள்ளி வை, நீக்கிடு. என்ன 6? இங்க 6ன்னு சொல்லும் போது மேல அரிஷட் வர்க்கங்கள்னு சொன்னோம். இங்க ஷட் ஊர்மயக, ஷட் ஊர்மயக, ஊர்மிகள், ஊர்மி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எது உனக்கு கஷ்டத்தினை துக்கத்தினை கொடுக்குமோ, எது உன்னை அதுக்குள்ள மாட்ட வைக்குமோ, கரெக்டான அர்த்தம் சொல்லணும்னா நீர் சுடல், நீர் விரல் போல். அதனால நீர் சுழி. சோ விரல் போல் என்ன பண்ணும்? அதுக்கு பக்கத்துல எந்த பொருள் வந்தாலும் சரி, அது ரொம்ப பெரிய விரல் பூரா இருந்து அதை அப்படியே இழுத்து அடியில தள்ளிடும். You cannot escape.
அதுபோல் இங்க ஒரு ஆறு நம்மள அப்படி கஷ்டப்படுத்துது. என்ன அந்த ஆறுன்னு சொன்னா, அவரே விவரிப்பார் லேட்டர். நான் இப்ப சொல்லுவேன். அப்போ அவரு அதெல்லாம் எப்படி அது விவரிக்கிறாருன்னு நமக்கு புரியும். தேகத்துக்கு வர 2 கஷ்டங்கள். பிறப்பு, இறப்பு. பிறக்கிறது தான் ஒரு பெரிய வியாதின்னு சொல்லிட்டாரு இல்லையா? யாரு? வசிஷ்டர் சொன்னாரு ராமருக்கு. The birth itself is the primary disease. அதுக்கப்புறம் அடுத்த டிசீஸ் எல்லாம் வரும். பிறக்கிறது நமக்கு தெரியல. ஆனா இறக்க போறோம், இறந்து போவோம் అనేది எல்லா இறந்து போறவனை பார்த்ததுனால நமக்கு தெரியும். அப்போ பயந்துட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பயப்படுத்துறதுக்கு மரணம் எப்போ ஒரு நாள் ஒரு க்ஷணம்ல வந்துட்டு முடிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி வியாதி வரும், மூப்பு வரும். அதனால பர்த் பத்தி சொன்னா நீ ஒருவேளை ஒத்துக்கலைன்னா இங்க ஜரா மரணங்கள் அப்படி எடுத்துக்கோ. சரீரத்துக்கு இந்த 2 எல்லாருக்கும் பயம்தான். இது 2 வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஆசிப்போம். ஆனா யாருமே இப்போ வரைக்கும் அது 2 தடுத்துனவங்களே யாரும் கிடையாது. எல்லாரும் ஆசைக்கிறாங்க. ஒருத்தனும் அதை தடுத்துனவனே இல்லை. சிருஷ்டி ஆரம்பத்துல இருந்து இதுக்கு வரைக்கும். அடுத்தது நம்ம பிராணத்துக்கு 2 கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும். பசி, தாகம். பசி, தாகம். ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். பிராணத்துக்கு தான் அது 2. அதனாலதான் பசி ரொம்ப இருக்கும்போது உயிர் போறது சீக்கிரம் கொடுங்க சாப்பாடு. பசி இருக்கேன்னு சொல்லு, உயிர் போறதுன்னு ஏன் சொல்லணும்? நம்ம போகும். அப்படி இருக்கும் பசி தாங்க முடியல. ஸோ க்ஷுத் பிபாசா சம்ஸ்கிருதத்துல அந்த 2த்துக்கு க்ஷுத் பிபாசா. அடுத்தது 2 மனசுக்கு சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள். மோகம் அண்ட் சோகம். மனசுக்கு வர 2 மோகம் அண்ட் சோகம். ஸோ மோகம் எல்லாருக்கும் இருக்கு. மனசு இருக்கன்னா அங்க மோகம் இருக்கும். ஞானிக்கு தவிர. அதனால சோகம். இது 2 மனோமய கோஷத்துக்கு வர ப்ராப்ளம்ஸ். ஆக்சுவலா இன்னொரு 2 சேர்த்துக்கிட்டா புத்திக்கு வர 2 ப்ராப்ளம்ஸ் தான் அந்த அகங்காரம் அண்ட் மமகாரம். அப்படி சொல்லிக்கலாம். ஆனா இந்த ஊர்மிகள் சாஸ்திரத்துல ஷட் ஊர்மயகான்னு சொல்லப்படும். அது அவரே கொஞ்சம் ஸ்லோகம் வைஸ் விவரிப்பார். அடுத்தது பஞ்சம் அன்னார் இல்லையா, 6 பஞ்ச கோஷங்கள்னு தள்ளிவை. பஞ்ச கோஷங்கள் அன்னமய, பிராணமய, மனோமய, விஜானமய, ஆனந்தமய கோஷங்கள். 5 ஷீட்ஸ். இல்ல பஞ்சேந்திரியங்களுடைய சுகங்கள் இருக்கு. இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமா சுகம் வரும் அனே பின்னாடி ஓடி போகாத. சுகம் வரபோல் இருக்கும், ஆனா துக்கம் கூட பின்னாடியே இருக்கும். அந்த இந்திரியங்கள் அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், அது என்னமோ வேலை பண்றது. ஆனா நீ அது நம்ம அதை உனக்கு என்னமோ நல்லா செஞ்சு கொடுக்கும், நல்லா பண்ணுவானே எதிர்பார்க்காது. ஸோ 5 என்ன அப்படி எடுத்துக்கலாம். பஞ்ச கோஷங்கள் இல்லைன்னா பஞ்சேந்திரிய சுகங்கள். 4ன்னு சொன்னாரு அந்த கரண சதுஷ்டயம். நம்ம மனசுல சாஸ்திரம் 4 பிரிச்சு சொல்றது. மனோ, புத்தி, சித்த, அகங்கார. மனோ, புத்தி, சித்த, அகங்கார 4 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாவே
நாலு எங்க இருக்கேன்னு காட்ட முடியாது. அவங்களுக்கு மனசு இருக்கேன்னு தெரியுமா? எனக்கே தெரியும். உனக்கு ஞாபக சக்தி இருக்குல்ல, சித்தம் பண்ற வேலை அது. அகங்காரப்படுற நானும் అనేది ஒருத்தன் இருக்க, எனக்கு கஷ்டம் வந்துச்சு, என்ன திட்டாங்க, என்ன அடிச்சு, அகங்காரம் இருக்கு. அப்புறம் எல்லாம் உனக்கு தெரியறது, பார்த்த உடனே தெரியுது. ஆபீஸ்ல முன்னாடி ஃப்ரண்ட் டோர் கிட்ட அங்க உட்கார்ந்து இருக்கிற ரிசப்ஷனிஸ்டுக்கு யாரெல்லாம் உள்ள வராங்கன்னு எல்லாம் தெரியும். அதுபோல் மனசு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் போல் அவங்க சும்மா இன்வைட் பண்ணி உட்காருங்கோ, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், என்ன வேணும், யாருன்னு சந்திக்கணும்னு கேட்பாங்க இல்லையா? அதுபோல் அவ்வளவு. ஆனா அதுக்கப்புறம் எங்க போகணும், யாருக்கு கூட மெயினா டீல் பண்ணணும், அதுபோல் இந்த பாஸ் இன்டலெக்ட். இதெல்லாத்துக்கு தத்துவபோதத்திலோ அழகான விளக்கத்தை பார்த்தோம். சங்கல்ப விகல்பாத்மா மனஹ நிச்சயாத்மிகா புத்தி சிந்தன கர்த்தும் சக்தி சித்தம் அண்ட் அகங்காரம் நானே அபிமானம் இருக்கு. 4 இருக்கு. ஸோ இந்த 4 நம்மது எந்த சத்தியம் கிடையாது. ஆனா அது பேஸ் பண்ணிதான் நீ வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நீ நினைக்கிற. ஆனா அது உபயோகப்படுத்திக்கோ, வச்சுக்கோ. அதெல்லாம் உனக்கிட்ட இருக்கும் போதே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். உன்னை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் உபயோகப்படுத்திட்டா அது அசெட் உனக்கு. இதெல்லாம் நீ அப்படி உபயோகப்படுத்திக்காம வேறே உன்னை மோகத்துக்கு, சோகத்துக்கு, துக்கத்துக்கு ஆளாக்கிட்டா, சம்சாரத்துல தள்ளிட்டு இருந்தா அதெல்லாம் எசெட்டுக்கு ஆப்போசிட் என்ன சொல்றோம்? லயபிலிட்டி. அப்படி இருக்குங்க. அப்போ 4 அந்த கரண சதுஷ்டயம். அதுக்கப்புறம் இங்க 3 பத்தி திரிகம், சதுர திரிகம், மறுபடியும் 3 கூட சொல்லிட்டாரு. இங்க என்ன 3 மேல குணங்கள்னு சொன்னோம். 3 நிறைய இருக்கு. 3 காலங்கள், 3 தாபங்கள், 3 சரீரங்கள்னு சொல்லலாம். 3 இதுக்கும் நிறைய இருக்கு. ஆனா பொதுவா நிறைய வாட்டி சொல்லாத, ஆனா அப்பப்போ சொன்ன முக்கியமான இந்த 3 விஷயம் பிருஹதாரண்யக உபனிஷத்துல பேசப்பட்டது. ஏஷணத்ரயம், புத்திரேஷணா, வித்தேஷணா, லோகேஷணா. ஏஷணான்னா அட்டாச்மெண்ட், டிசைர். புத்திர, வித்தேஷண, வித்தம் பணம், லோகேஷண. பிருஹதாரண்யக உபனிஷத்துல சந்நியாசம் எடுக்கிற முக்கியத்துவம் பற்றி சொல்லி அவன் இது 3த்தையும் விட்டுட்டா எல்லாம் விட்டுன்னு போகுதா, எல்லாம் அது கீழே வரும். ஸோ டு சம் அப் இதெல்லாம் மொத்தம் அதுக்கு 3க்கு கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி சொல்லி அப்புறம் துவயம் அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டாரு. இங்க துவயம் అనేది ஆல் பெய்ர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரிஸ். உலகம் மொத்தமே இந்த துவைத்த 2 எல்லாம் எங்காவது பகல் இருக்கா, ராத்திரி இருக்கும், சுகம் இருக்கா, கஷ்டம் இருக்கும், லாபம் இருக்கா, நஷ்டம் இருக்கும், பிறந்தாயா, இறப்பாய், வந்துச்சா, போகும். எனிதிங் யூ சே அதுக்கு ஆப்போசிட் காம்ப்ளிமெண்ட். அந்த விதத்துல சர்வ துவந்தங்கள் அதையும் நீக்கு, ஹித்வா சித்வா. இது எல்லாமே கூட இனிமே பார்க்க போற சில ஸ்லோகங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஆதிசங்கராச்சாரியர் அழகா நிர்வாண ஷட்கத்திலோ சொன்ன விஷயம்தான். அங்க எல்லாம் நேத்தி பிரக்கிரியது. அங்கேயும்
मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायुः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम्. அங்க போத் அன்வயம் வெத்திரேகம், நெகேஷன் அண்ட் எசர்ஷன் ரெண்டுமே ஒரே ஸ்லோகன்ல அப்படி சொல்லிட்டு 6 ஸ்லோகங்கள் விவரிச்சு நம்ம அர்த்தத்தின்னு பார்த்து முடிச்சிட்டோம் சில மாதங்களுக்கு முன்னாடி. நிர்வாண சட்டம். சரி, அடுத்ததாக 43வது ஸ்லோகம். தேஹோ நாஹம் அஹம் தேஹி தேஹே தேஹ சாட்சீதி நிச்சயாத் ஜன்ம மிருத்யு பிரஹீணோஸௌ இது வேதாந்த டிண்டிமஹா. அந்த ஷட் ஊர்மிகள் சொன்னோமா, அதுல வந்து அந்த சரீரத்துக்கு வர 2 சொன்னமா, ஜரா ஜன்ம அண்ட் மிருத்யு. அது ரெண்டுத்துல நீ நெகேட் பண்ணணும், அது எனக்கு சம்பந்தப்பட்டது இல்லைன்னு சொல்லணும்னா நீ என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்லன்னு சொல்ற. முதல் வந்து இந்த உடம்பு நான் இல்லை, எந்த விதத்திலோன்னு நான் இல்லை. நீ என்ன ஆர்குமெண்ட் பண்ணாலும் நீ இந்த உடம்பு இல்லை. நீ ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா கூட. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, நீ லாஜிக்குள்ள வந்து சாஸ்திர விசாரணைக்கு வந்தாச்சுன்னா நீ வந்து you will become flat. நீ எந்த விதத்துல this body I am, you cannot prove it ன்னு சொல்லும். இல்லைன்னா on what basis you are saying this body I am? உண்மையா பார்த்தா நீ பிறந்தது உனக்கு தெரியல, நீ இறந்து போறது உனக்கு தெரியாது. எங்க போறது, எங்க இருந்து வந்தாதுன்னு உனக்கு தெரியாது, எங்க போறேன்னு உனக்கு தெரியாது. யாரோ ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் அவங்க 2 பேர் சந்திச்சதுனால ஒரு சரீரம் உருவாயிடுச்சு. இது நான நன்ற நீ தயார் பண்ணிய? எந்த வகையில பார்த்த விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லாஜிக்கு போன. சாஸ்திரபத்தமான லாஜிக்கு, நாட் விதண்டவாதம், வாதம் சம்வாதம், నాట్ జల్పం ఆల్సో. బృహదారణ్యకంలో அந்த 3வது அத்தியாயம் ஜல்ப அத்தியாயம். அதனால நம்முடைய குரு யாக்ஞவல்கர் வந்து இந்த பிருகதாரண்யகம் முடிக்கிற வரைக்கும் அவர் நீ ஸ்மரிச்சுட்டு தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளவு பிளெஸிங்ஸ் யாக்ஞவல்கர். இங்க என்ன சொல்றாருன்னா, சரி, தேஹா நா அகம். அப்போ தேகம் நான் இல்லை, அப்ப நான் யாரு? நானும். ரமணர் பொதுவா அவருடைய என்கொயரியில இதுதான் மெயின் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் உயாமைன்னு என்கொயரி பண்ணி நான் யார் அப்படின்னு சொல்லும் போதோ கோஹம் அப்படின்னு கேட்க சொல்லுவாரு. அது வந்து குரங்கு கூட சொல்லி கொடுத்தாரு, சின்ன குழந்தை கூட சொல்லி கொடுத்தாரு, எல்லாருக்கும் சொல்லுவார் கோஹம். ஸோ தேஹோ நாகம், தென் இமிடியேட் அப்போ நான் யாரு? கோஹம்னா நான் யாரு? கஹ அகம், நான் யார்? அங்க வந்து சோகம் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்க தேஹி நான், தேகத்திலோ தங்கிட்டு இருக்கிற ரெசிடென்ட் ஐ ஆம் நாட் த ரெசிடென்ஸ். தேகம் வந்து ரெசிடென்ஸ், தேஹி பக்கத்தில் இருக்கு பாருங்க. ஸோ தேகா நாகம், பட் அகம் தேஹி, indweller of this body. I am the user of this body.
எப்படின்னா நான் தான் பார்க்கறேனே என் உடம்புனை. எனக்கு தெரியுது உடம்புக்கு என்ன ஆயிடுச்சு, அது வளருது எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ எப்போ நான் தெரிஞ்சுக்கிறானோ பார்க்கறானோ சாட்சியா இருந்து, ஏன்னா தேக சாட்சி இது நிச்சயாத். நான் சாட்சியா இருக்கானே, நான் இது பார்க்கிறேன். ஆனா இந்த பார்க்கப்படுற இந்த கிளிப்பு நான் இல்லையே. என்ன கிளிப் எனக்கு தெரியறது. ஸோ தெரிஞ்சுக்கிற நான் வேற, தெரியப்படுற வஸ்து வேற. கிளிப்பு சொன்னா ஓகே சார், படம் காட்டிட்டான்னு ஓகே சார், நீங்க ஏதாவது காட்டுங்க. அந்த மாதிரி என்ன உடம்புன்னு நீங்க பார்க்க சொல்றீங்க, அது முடியாது. முடியலன்னா வேதாந்தம் முடியாது, நீ கரையேற முடியாது. இது பொருள் எப்படி நீ பார்க்கறியோ, நீ உன்னோட உடம்பு நீ பார்க்கறே. அடுத்தவங்களை எல்லாரும் உடம்புன்னு பார்க்கறதுன்னு பார்ப்போம். நீ ஒண்ணு நீ அப்படிதான் பார்க்கற. அப்போ நீ பார்க்கறேன்னு சொன்ன நீ சாட்சி தானே, அப்போ நீ தனி தானே, பார்க்கப்படுறது இது வேற. வேற எல்லா பொருளும் ரொம்ப சுலபமா அப்படி சொல்லலாம். ஆனா தேக என்னுடைய சொந்த உடம்பு கிட்ட வரும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஆனா சொல்லிதான் ஆகணும், புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அநேக ஜென்மங்கள்ல நம்ம பல பல தேகங்களுக்குள்ள இருக்கும்போது அது நானுன்னு சொல்லிதான் வாழ்ந்தோம். அதனாலதான் மறுபடியும் பிறந்தோம். அதனாலதான் இறந்து மறுபடியும் பிறக்க போறோம். ஞானம் வரலன்னா, இந்த ஞானம் வரலன்னா. அதனால இப்படி புரிஞ்சுக்கும். நிச்சயாத் தேகத்துடைய சாட்சி அப்படின்னு இது நிச்சயாத். இது பண்ணியாச்சுன்னா நீ இனிமே ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி ரெண்டும் சேர்த்துக்கிறோம். 4 சொல்லணும் ஆக்சுவலா. ஜன்ம ஜர ஆர்டர்ல சொல்லணும், வியாதி கதம் காளி மரணம். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம். பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அடுத்த பகவத்கீதை 8th சாப்டர்ல கிருஷ்ணர் சொல்ல போறாரு திஸ் வீக் கிளாஸ். ஸோ ஜன்ம மிருத்யு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஜன்ம மிருத்யு எனக்கு இல்லைன்னு சொல்லி பிரஹீணஹா அசௌ, யாரு ஒருத்தன் அப்படி அந்த பர்சன், அசௌன்னு அந்த பர்சன் இப்படி நிச்சயமா தெரிஞ்சுக்கிறானோ கிரகிக்கிறானோ அவன் அவன் முக்தன், ஞானி அவன். இதி வேதாந்த டிண்டிமஹாம். பகவத்கீதையில இந்த விஷயத்தை பகவான் 2வது அத்தியாயத்திலே சொல்லி கொடுத்தாரு அர்ஜுனகிட்ட. தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத. தேஹி தேகம் வார்த்தைகள், அதனாலதான் அந்த ஸ்லோகம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. தேஹி நித்தியம், இதுல தங்குற அந்த ரெசிடென்ட் யாரு இருக்கானோ, வாடகை வீடு காலி சொந்த வீடுன்னு ஏன் காலி பண்ண மாட்டியா? நீ போயிடுவில்ல. சப்போஸ் நீ இறந்து போன காலி பண்றது போல் தானே. சொந்த வீடு நான் தான் கட்டிட்டேன் சார், கஷ்டப்பட்டு நான் கட்டிட்டேன். நீ போனதுக்கு அப்புறம் வாடகை வீடுன்னா எனிஹோ மாறணும். அதனால இந்த வீடு அது, இது உன்னோட சொந்தம் இல்லை, இது நிஜமும் இல்லை. தேஹி, ஆனா நீ இருக்க, நீ ஜீவன் அஞ்சானும் டிராவல் பண்ணுவே, அடுத்த சரீரத்துக்கு போவே. அந்த விதத்துல எடுத்தானும் நீ நித்தியம். ஜீவ ஏன் நித்தியம்னு சொல்றோம்னா, அஜ்ஞானமாயிருந்து பார்த்தாலும் நீ இருக்க, மறுபடியும் இன்னொரு சரீரத்துல போவே. இல்ல ஞானம் வந்ததுக்கு அப்புறம் சொன்னா
ஜீவ வேறே கிடையாது, ஈஸ்வரன் வேறே கிடையாது. அப்போ ஈஸ்வர சத்தியம், நித்தியம். அந்த வகையில சொன்னானு நீ நித்தியம்దా, జ్ఞాన దృష్టిలో சொன்னாను நீ நித்தியம்దా, அஜ்ஞானி దృష్టిలో జీవనని சொன்னாను நீ நித்தியம்దా. கவலை விட்டுடு. புது வீட்டுக்கு போறே, அந்த புது டிரான்சாக்ஷன் பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சு புது கதை இல்ல, நல்லது தானே. அதனாலதான் பகவான் நமக்கு அந்த பழைய கதை எல்லாம் எபிசோட்ஸ்க்கு ஞாபகம் இல்லாம எல்லாம் க்ளோஸ் பண்ணி அனுப்புறாரு நம்ம பிளாங்க் மெமரி. அப்போதான் புது கதையில ரொம்ப ஈடுபடுவோம். போன ஜென்மல்ல ஞாபகம் இருந்த சார், கடந்த 50 வருஷம் 30 வருஷம் ஞாபகம் நினைச்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்ணான், நானே அப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தா எப்படி இருந்திருப்போம் எல்லாம் நினைச்சு. அதனால எதுக்கு போதும், இது போதும் கஷ்டப்படுத்துறதுக்கு, போன ஜென்மெல்லாம் தெரியணுமா. ஸோ அப்படி சொல்லி இது எல்லாரோட கதை இதேதான். அர்ஜுனா சர்வஸ்ய தேகே பாரதா. அதனால என்ன பண்ண சொல்றீங்க, தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதும் அர்ஹசி. This is the story of everybody, therefore you need not to grieve. அடுத்த ஸ்லோகத்தில் அன்னமய கோஷம் சொல்லி அந்த 2 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றது வழிகாட்டிட்டார். பிராணோ நாஹம் அஹம் தேவஹா, பிராணசாட்சீதி நிச்சயாத், க்ஷுத்பிபாசோபசாந்தி சாந்திஹ, க்ஷுத்பிபாசோபசாந்தி ஸ்யாத் இதி வேதாந்த டிண்டிமஹ. அடுத்த 2 ஊர்மிகள் பிராணமய கோஷத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி சொன்னோம் இல்லையா. தாகம், பசி, தாகம். அப்போ அந்த பிராணத்தின் கூட பிராணம் நாகம் ந பிராணம், அகம் ந பிராணம். அப்போ நான் யாரு, அங்க தேகின்னு சொல்லிட்டாரு, இங்க ஒரு படி மேலைக்கு போறாரு. போய் தேவஹா, தேஹி வேற யாரோ காது, தேவஹா சுவாமி. அதனாலதான் தேஹோ தேவாலய புரோக்தஹ ஜீவோ தேவ சனாதனஹ த்யஜேதஜ்ஞான நிர்மால்யம் சோஹம் பாவேன பூஜயேத். షోడశోపచార పూజ చేయంబోదు ప్రోక్షణం ஆத்ம பூஜான்னு ஜலமோ புஷ்பம் எடுத்துக்கிட்டு தலை மேல இப்படி விட்டுட்டு கையில வச்சு அப்புறம் இங்க கொண்டு இந்த மந்திரம் சொல்லுவாங்க. சரி, அப்போ தேகோ தேவக உள்ள சனாத்தனம் எப்பவுமே இருக்கா, ஜீவ ஜீவ இல்ல நிஜமா தேவன்தான். ஸோ இங்க அந்த வார்த்தை உபப்படுத்துறாரு, நான் பிராணம் இல்லை ஆனா நானும் தேவக. ஏன்னா அதே ரீசன் சொல்றாரு மேல சொன்னதே. பிராண சாட்சி நிச்சயாத், பிராணத்தின் கூட எனக்கு தெரியுறதே, மூச்சு காற்று உள்ள போறது வெளியே வருது தெரியுறது, அப்புறம் லங்ஸ்ல கன்ஜெஷன் இருந்தா தெரியுறது, மூச்சு எடுக்கிறது கஷ்டமா இருந்தா தெரியுறது, மூக்கு பிளாக் ஆயிடுச்சுன்னா தெரியுறது, பிராணம் அப்பப்போ மூச்சு வாங்கிறது தெரியுறது இல்லையா, எல்லாம் எனக்கு தெரியுது. இந்த பஞ்ச பிராணங்கள் உள்ள சரீரம்ல பண்ற 5 வகையான வேலைகளும் நமக்கு தெரியுது. வியான உதான சமான, பிராண வியான உதான சமான எல்லாமே அபான. அதனால அதுக்கு நான் சாட்சி தான். ஸோ பிராணமய கோஷம். ஸோ ஆல்டர்னேட் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா
சொல்றாரு. ஒரு பக்கம் கோஷங்களை நெகேட் பண்றது ஆயிடுது, இன்னொரு பக்கம் அந்த கோஷத்தினால வர ப்ராப்ளமத்தையும் நெகேட் பண்ற மாதிரி ஆயிடுது. அது இன்னும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டா இது பசி தாகத்தனே இப்போ தேகம் நான் இல்லைன்னு சொன்னதுனால என்ன, இனிமே இது கண்டிக்கிறது இல்லை. நீ இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு எழுந்திரிச்சு போக மாட்டியா வீட்டுக்கு? நாங்க ஃபயர் இன்ஜின் கூப்பிடணுமா, இது ஃபயர் டிபார்ட்மெண்ட்? நீ போக இல்லை, நீ தேகம் இல்லைன்னாலும் போவேன். ஜாகிரத்தை பார்த்து டிரைவிங் பண்ணிட்டு போகணும் வீட்டுக்கு. அதே போல்தான் இது புரிஞ்சுக்கணும். இது அசட்டுத்தனமா என்னமோ பண்றது கிடையாது. நான் தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு புதி மேல நின்று அப்படி முரட்டுத்தனமா பிஹேவ் பண்றதுக்கு இல்லை. இந்த அறிவு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கு, இப்போ என்ன அடுத்த விஷயம் என்ன. அதே போல் பிராணம் நான் இல்லைன்னு சொன்ன இப்ப மாதிரி பசி தாகம் வருமே இல்லை. நானே இப்ப ஜலம் குடிச்சா நடுவில் 8 மணிக்கு பசிக்குமே, தோசை போடணுமே இல்லையா? ஆனா தெரிஞ்சுக்கோ, అది ప్రాణత్తికి ఆ పసి దాహం అనేది அதுக்கு டைம்க்கு அது ஒரு வியாதி போல்தான். பசி అనేది ஒரு வியாதி అని சொல்லிட்டாரு இல்ல சாதன பஞ்சகத்துல சங்கரர். க்ஷுத்வ்யாதிஸ்ச சிகித்சதாம் பிரதிதினம், பிரதிதினம் எவ்ரிடே 3 to 4 times, இன்னும் 5 times ஏதோ ஒன்று போடணும், ஆகுதி பண்ணணும், உள்ள போட்டு அதுக்கு சிகிச்சை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது அந்த அளவுக்கு தான், அப்படிதான் எடுத்துக்கோ தவிர அந்த பசினு இது பண்றதுக்கு, சரீரம் நிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப யோசிச்சுட்டு, ரொம்ப பிளான் பண்ணி, ரொம்ப வெரைட்டி லக்ஸரியஸ் காஸ்ட்லியஸ்ட்ன்னு சொல்லி எதுக்கு டைம் வேஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிறேன். இது தெரிஞ்சுக்கிட்ட only to quench the thirst and hunger and the body should sustain. அது கொடுக்கப்பட்டது, அது எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் கர்ம பிராரப்தத்துக்கு தகுந்த போல் இருக்கும். இருக்கிற வரைக்கும் ஐ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் இட். அதனால சாஸ்திரம் எல்லா ஆங்கிளும் சரியா புரிஞ்சுக்கணும். இது நீ கேர் எடுத்துக்கோ, டேம்பர் பண்ணாத. இது இது சத்தியம் ஒண்ணு எல்லாம் சரியா வைக்கும், நம்பாத. என்ன சொல்லுவோம் அதுக்கு, நல்ல அழகான தர்மோகோல் வச்சு ஒரு பொம்மை செயிர் பண்ணிட்டோம், ஒரு நாற்காலி கார்டுபோர்டு வச்சு அது நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லா அழகா பொம்மை குழுவில் வச்சுக்கலாம் தவிர, இல்ல கையில பிடிச்சிக்கோ, எங்காவது கொண்டு போ, உனக்கு கூட ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணக்கூடாது, அது மேல உட்காரக்கூடாது, சாஞ்சிக் கூடாது. டோன்ட் நெவர் டிபெண்ட் ஆன் திஸ் பாடி, யூஸ் இட். இது தெரிஞ்சுக்கிட்டு அப்போ சுத்பிபாசா உபசாந்தி சாத். இங்க உபசாந்தன்னா அவன் சுத்பிபாசத்துலன்னு உபசாந்தி பண்ணணும் அந்த டைமுக்கு. அதுக்கப்புறம் இல்லையே, தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசிதான் அந்த டைமுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் வேற மறந்து வேற வேலை பண்ணு, அப்புறம் உபசாந்தி பண்ணிட்டே இருக்கிறோம். உபசாந்தி அந்த அளவுக்கு தான் பண்ணும். அப்படி யாரு இது தெரிஞ்சுக்கிட்டு, அதனால இது ரொம்ப சீரியஸாவும் எடுத்துக்காது. அப்போ நீ வந்த வேலை என்னவோ பாரு, வந்த வேலை பாரு. ஓய் இது வேதாந்த டிண்டிமஹா. அடுத்தது 45வது ஸ்லோகம். மனோ நாஹம் அஹம் தேவஹ மனசாட்சீதி நிச்சயாத் சோகமோஹாபஹானி ஸ்யாத் இது வேதாந்த டிண்டிமஹா.
அடுத்த 2 மனோமய கோஷத்துக்கு வர ப்ராப்ளம்ஸ் 2. அப்போ அங்கோட என்ன பண்ணோம்? இதே பிரக்கிரியா. மனசு நான் இல்லை, மனம் என்னோடது, ஆனா நான் மனம் இல்லை. அப்ப நான் யார்? நான் தேவக, நான் சைத்தன்ய ஸ்வரூபம். ద్యోతనాతిథి దేవః. ద్యూ అంటే దెన్న షైనింగ్, which shines, which illuminates, அதுக்கு பேரு திவ். ரூட் வந்து தியோதனாத், பிரகாசிக்க செய்யுது. எனக்கு தேகமும் தெரியறது, பிராணமும் தெரிய வச்சிருச்சு, மனசும் தெரிய வைக்கிறது, மனசுல வர எண்ணங்களும் தெரிவிக்கிறதா, பிரகாசிக்க செய்யறதா, அதனால தேவகா அந்த அர்த்தத்துல எடுத்துக்கணும். நான் எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்யறேன், விளக்கு போல். நான் எப்பவுமே பிரகாச ஸ்வரூபம் தான். ஆத்மா பிரகாச ஸ்வரூபம், நான் பிரகாச ஸ்வரூபம்னா இந்த பல்பு மாதிரி அந்த பல்பு மாதிரி நினைச்சக்கூடாது. அந்த தெரிவிக்கிறது நான் தான் தெரிவிக்கிறேன். நான் இருந்து அந்த மனசுன்னு வேலை பண்ண வச்சு அது தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மனசுனையும் பிரகாசிக்க செய்யறேன், மனசுடைய சேஷ்டங்களையும் பிரகாசிக்க செய்யறேன், சர்வத்தின்னு பிரகாசிக்க செய்யறேன் நான், சூரியன் போல். ஸோ அகம் ந மனஹா, அகம் தேவஹா. ஏன்? மனசுக்கு நான் சாட்சியா இருக்குல்ல அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டு மனம் போற போக்குலயே போகக்கூடாது. பாட்டு ரொம்ப அழகா பழைய காலம் பாடு. ஆனா அப்படி நீ பண்ணியாச்சுன்னு என்ன ஆகுமன்னா, சோகம் மோகம் சோக மோக அபஹானிஹி நீக்கப்படுறது. சோக மோகம் எனக்கு இல்லை, அதுக்கு வரும் மனசுக்கு. அது ஒரு என்னது, நாட்டி ஃபெல்லோ, ஜித்தி ஹிந்தில. நொச்சு 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 நொச்சுன்னு குழந்தை ரொம்ப அம்மா வந்து நம்ம எல்லாரும் பண்ணோம் இல்லையா, ஷாப்பிங் எங்க போனா சாரி பிடிச்சி அங்கே நிறுத்துரும், அம்மா பின்னாடி திரும்பிப்பான், அங்கிருந்து கத்தும், நச்சு நச்சு நச்சு. அதுபோல் it will all the time இந்த மைண்ட் வந்து கிராங்கி, கிரைம் ஃபெல்லோ. அது பிரமப்பட்டுட்டு துக்கத்தை கொண்டு வந்துக்கிட்டு கடைசியில இந்த தேவனா இருக்கிற என்னை வந்து அது கூட ஐடென்டிஃபை பண்ண வச்சு, அப்புறம் கிளாஸ்ல சொன்னது கேட்டது எல்லாம் மறந்து போய் அப்படின்னு சொல்லி கோபம் வந்து, அப்புறம் அகங்காரம் வந்து மூட் ஆஃப் ஆகி எல்லாம் பண்ணும். நம்பவே கூடாது, அவ்வளவு தூரத்துல வச்சுக்கணும். இருநி அந்த நாய் அங்க அதான் தாண்டி வராதில்ல, ட்ரைனிங் பண்ணாது வச்சுக்கிறான் நாய். அது தாண்டி வரக்கூடாது, ட்ரைனிங் கொடுத்தது வராது, அங்கே உட்கார். அதுபோல் இருந்தா வச்சுக்கோ, இது சோக மோகம் இனிமே எகைன் அதுக்குள்ள நீ விழுந்துட மாட்டேன். வரும், அதுக்கு வரும். ஏன்னா அது விவகாரம் பண்ணணும், அது எல்லாத்துக்கும் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போதோ நீ அப்பப்பவே நீ தனியா இப்படி அவேர்னஸோடு இருந்தாயன்னா நீ வந்து சோக மோகங்களுக்கு ஆள் ஆக மாட்டேன். இங்க சோகம் வருது, இந்த சிச்சுவேஷன் இது டிஸ்டர்ப் பண்றது தெரியும், நீ டிஸ்டர்ப்டு பர்சன் ஆக மாட்டேன். அதனால என்ன சொல்லுவோம், miseries will come to you but they cannot make you miserable. Refuse to become miserable. எப்படி? இந்த ஞானத்தை வச்சு. அடுத்த ஸ்லோகம். ஸோ மனோமயம் வரைக்கும் 3, 6 முடிஞ்சு போச்சு.
46 புத்திர்நாஹம் அஹம் தேவஹ புத்தி சாட்சீதி நிச்சயாத் கர்த்ருபாவ நிவృత్తి ஸ்யாத் இது வேதாந்த டிண்டிமஹ. ஆச்சாரியர் நான் நினைச்ச மாதிரி நான் சொன்னேன் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, புத்தின்னு கூட சேர்த்துக்கிட்ட இன்னும் 2 வரும், 6 இல்ல 8 ஆயிடும். அஷ்ட கரெக்டா புத்தின்னு பத்தியும் சொல்றாரு. புத்தில வருதா அகங்காரம் மமகாரம்னு சொன்ன, அதுக்கு பதிலா இவர் கர்த்திருவ போக்திருத்வ அபிமானம், டூயர்ஷிப் அண்ட் என்ஜாயர்ஷிப், இதெல்லாம் எங்க நான் அபிமானப்படுற அகங்காரம் இதான் புத்தில வருதே. சரி, அப்போ என்ன சொல்லணும்? இங்க கூட நானு புத்தி இல்லை, நான் புத்தி இல்லாதவன் தானே சொல்லக்கூடாது. நான் புத்தி இல்லை. அதனால சங்கரர் நிர்வாணத்துக்கும் ஆரம்பம் எப்படி பண்ணாருன்னா, அடுத்ததெல்லாம் அப்புறம் சொல்லுவாரு. அவர் ஸ்ட்ரெயிட்டா மைண்டு கிட்ட போயிட்டாரு. மனோ புத்தி அகங்கார சித்தாதினாகம், அப்புறம் இந்த ஞானேந்திரங்கள் கிட்ட வர நச்ச ஸ்ரோத்ர ஜிஹே நச்ச கிராண நேத்ரே, மனசுன்னு முக்கியமா எடுத்து சொல்றாரு. என்ன அதுதான் ப்ராப்ளம். அவர் ஓன் மைண்ட் இஸ் த liability and both asset also. அஜ்ஞானிக்கு liability, ஞானிக்கு asset. இங்க கூட நான் தேவன், நான் தான் பிரகாசிக்க செய்யறேன் புத்தினு கூட. எப்படி என்ன சொல்றோம் இல்லை, அப்பப்போ எனக்கு புத்தி கட்டி போச்சு, இந்த புத்தி வேலை செய்ய மாட்டேன். நான் இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பை எல்லாம் ஷார்ப்பா பண்ணிட்டு கிரகிச்சு, யாருக்கு தெரியுது? எப்படி தெரிஞ்சது? உனக்கு நீ தனியா சாட்சியா இருக்கிறதுனால தான் அதுல ஒரு மாற்றங்கள் எல்லாம் உனக்கு தெரியறது. அப்போ போய் அது கூட நீ நினைச்சுக்கலாமோ? இதெல்லாம் என்னன்னா ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்டா, there is no gap. இந்த நான் நினைக்கிறதுக்கு, இந்த தேகத்துக்கு, மனசுக்கு எங்குமே ஒட்டி இருக்கிறது எல்லாமே, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். விவேச்சனை பண்ணணும். விவேகம் என்ன? கிளியர்லி சார்ட்டிங் அவுட், தட்ஸ் இட். அந்த கிளியர் சார்ட்டிங் அவுட் அந்த சார்ட்டிங் ஆஃபீஸ் சத்சங்கம் இங்க சொல்லி தருவாங்க. நீ எப்படி சார்ட் அவுட் பண்றது நல்லா கற்றுக்கோ. பிகம் எக்ஸ்பர்ட் இன் சார்ட்டிங் அவுட். அது பேரு விவேகம். சொல்லி அப்போ கர்த்திருவ பாவன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாரு. நம்ம போக்திருத்துவ பாவம் கூட, கர்த்தா போக்தா இதெல்லாம் இந்த உபாதிகள் செய்யற வேலை. ஆஸ் எ தேவஹா, ஆஸ் எ சாட்சி, ஆஸ் எ ஆத்மா, ஐ am not the doer, I am not the enjoyer, I am just a சாட்சி. அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டா இப்படி என்ன ஆயிடுச்சு? கர்த்திருவ பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்படி யாரு நிவர்த்தி பண்ணானோ அவனுக்கு இனிமே அந்த விஞ்ஞானமய கோஷத்தினால வர மமகார அகங்கார ப்ராப்ளம் இருக்காது. இது வேதாந்த டிண்டிமஹா. 47 நாக்ஞானம் ஸ்யாமஹம் தேவஹ அஜ்ஞான சாட்சீதி நிச்சயாத் சர்வானர்த்த நிவృత్తి ஸ்யாத் இது வேதாந்த டிண்டிமஹா. இவர் ஒரு படி இன்னும் ஆழமா போறாரு. மேலுக்கு என்ன சொல்றாருன்னா, அஜ்ஞானம் நான் இல்லை, ஞானஸ்வரூபமான எனக்குள்ள அஜ்ஞானம் எப்படி இருக்கும்? முந்தானேத்தி பிரதாரணி கிளாஸ்ல அழகான எபிசோடு சொன்னோம்.
சூரிய பகவான் மிஸ் டார்க்னஸ் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பிட்டார், தீர்மானம் பண்ணிட்டார். யாரோ சொன்னாங்க, மிஸ் டார்க்னஸ் எங்க இருப்பான், அத பூமிக்கு அந்த பக்கம் இருக்காங்க. அவர் அப்படியே கிளம்பி வந்தார், இந்த பக்கம் வந்தார், இல்ல திரும்பி ஒரு அந்த பக்கம் வந்தார், அங்க வந்தார், இந்த பக்கம் நின்று அந்த பக்கம், அந்த பக்கம் நின்று இந்த பக்கம், அன்னைக்குல நின்று இப்போ வரைக்கும் அவர் சுத்திட்டே இருக்கிறாரு. மிஸ் டார்க்னஸ் கண்டுபிடிக்க முடியலன்னு கல்யாணம் எங்க பண்ணிக்குவாரு? பாவம் கதை. எக்ஸாக்ட் அதே போல்தான் நான் அக்ஞானம் நினைக்கிறதே பெரிய பாப்பம். அக்ஞானம் நினைக்கவே கூடாது. நான் ஞானஸ்வரூபம், நான் ஞானஸ்வரூபம், நான் ஞானஸ்வரூபம் சொல்லிட்டே இரு, நினைச்சிட்டே இரு, அப்புறம் சாஸ்திரம் கேட்டுட்டே இரு, நிஜம்தான் நான் ஞானஸ்வரூபம். இப்ப கேள்வி என்னன்னா, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு எப்படி இருக்க முடியுமா? இம்பாசிபிள். அதான் எடுத்துட்டு நான் அக்ஞானம் இல்லை, நான் எதோட கம்பேர் பண்றோம்? பொதுவா இருட்டோட கம்பேர் பண்றோம் இல்லையா? தமஸ் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய. அப்போதான் இங்க அந்த தேவன்னா லைட் சொன்ன இல்லையா? ஜோதமான அர்த்தித்து தேவ which shines, make everything to shine. எவ்ரிதிங் இருந்தான் இல்லைன்னு கூட இது ஷைன் ஆயிட்டே இருக்கு. இங்க ஒரு விளக்கு வைக்கிறோம், விளக்கு எல்லா சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு தெரிவிச்சிடும். ஸ்பான்டேனியஸ்லி இந்த விளக்கு எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்யறது. அதனால இந்த விளக்கு அகங்காரப்படாது. பாத்தீங்களா, என்னோட பிரசன்ஸ்னால இது எல்லாரும் தெரியுங்க, பி கேர்ஃபுல். அப்படி எப்ப ஃபீல் பண்ணுமா? அந்த ஃபீலிங் வராது, அது சொல்லாது, அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எந்த பொருள் பக்கத்துல இல்லாம அந்த விளக்குன்னு கொஞ்சம் அப்படியே கொண்டு, எப்படி உதாரணம், ஸ்டார் இருக்குல்ல மேல, ஸ்டாருக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஒன்றும் இருக்கிற போது நமக்கு தெரியல, அது தூரமா இருக்கிறதுனால தெரியல, எப்படியோ தெரியல, ஒன்றும் இல்லை. இல்ல நீ விளக்கு சில வாட்டி இந்த தீபாவளி வர போறது இல்லையா, இன்னும் நிறைய நாள் இருக்கு சார், நான் வருவேன் இனிமே வரிசையா. அது மேல ஒரு நினைவு விடுவானே, அந்த பேரசூட் போல இருக்கும். நமக்கு இருட்டுல அதையும் தெரியாது, எது தெரியாது, இந்த விளக்கு மட்டும் அப்படி போயிட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. ஒன்றும் தெரியலன்னா விளக்கு ஏதாவது ஃபீல் பண்ணுமா? நான் எதுவுமே பிரகாசிக்க செய்ய முடியலன்னு. there is no sense of arrogance, there is no sense of guilt. அதான் அர்த்தம். அது ரெண்டு என்ன அகங்காரம் வரனாலதான் வரும். அதனால அஜ்ஞானம் అనేది ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியுதோ இல்லையோ, புத்தி அக்செப்ட் பண்றதோ இல்லையோ, நானும் ஞானஸ்வரூபம், அதுக்கப்புறம் மிச்சம் விஷயம் இல்லை. அதான் சொல்றாரு. அகம் ந அஜ்ஞானம் ஸ்யாம், அகம் நான் அஜ்ஞானம் இல்லை, தேவகா நான் ஞானஸ்வரூபம். ஏன் அஜ்ஞானம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியுது. பொதுவா என்ன சொல்லுவேன் நானு, கண்ணு திறந்து இருக்க எல்லாம் லைட்டு தெரியுது. ஒரு 5 seconds கண்ணு மூடணும், இப்போ என்னமோ தெரியுது. இப்போ என்ன பார்த்து இருக்கிறதுனால, இப்போ இந்த வெளிச்சம் பார்த்ததுனால கண்ணு மூடினதுக்கு அப்புறம் கூட கண்ணு மூடிட்டீங்க எல்லாரும், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க சார்? கண்ணு மூடினா கூட நீங்க தான் தெரியுது சார், ஏன்னா நாங்க உங்களையும் இப்படி பார்த்தேன், அது தெரியும். கண்ணு மூடினதுக்கு அப்புறம் எப்படி தெரிஞ்சது? சரி இருட்டா இருக்கான்னு யாராவது சொன்னாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருட்டாயிடும். இருட்டு எப்படி தெரிஞ்சது? யாருக்கு தெரிஞ்சது?
நீ சயின்டிபிக்கா லாஜிக் எது பார்த்தாலும் கண்ணு இருக்குன்னு பார்க்க முடியாது. யாரு அந்த இருட்டுன்னு தெரிவிச்சா? நான். தேவனான நானு, சைத்தன்யமான நானு இருக்குன்னு கூட பாருங்க. அதுதான் தமச பரஸ்தாத். ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத். இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த வகையில சொல்றாரு அஜ்ஞானத்துக்கு சாட்சி நான். சரி, வேற இன்னொரு ஆங்கிள் எடுக்கிறோம். லோக விஷயங்கள்ல எனக்கு வந்து ஐ ஆம் இக்னோரண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐ ஆம் இக்னோரண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஹவ் யூ நோ? ஐ நோ. தென் படிச்சதுக்கு அப்புறம் ஐ நோ த கம்ப்யூட்டர். ஸோ எனக்கு தெரியாதன்னு தெரியறது, தமிழ்ல சொல்லணும்னா ஈஸியா, தெரியும்னு தெரியறது, தெரியாதன்னு தெரியறது, தெரியும்னு தெரியறதுனால நீ சாட்சியப்பா. அந்த அஜ்ஞானத்துக்கு நீ சாட்சிதான் லோக விஷயத்துல. ಜ್ಞಾನத்துக்கு சாட்சின்னு சொல்லக்கூடாது. சுத்த ஞானத்துக்கு இங்க சாட்சின்னு இருக்கு, அதுக்கு அதே சாட்சி. அதனால நான் ஆத்மா, நான் பிரம்மன்னு சொல்றதுக்கு வேற இன்னொரு சாட்சி தேவையில்லை. ஆனா நமக்கு சாட்சி சாஸ்திரம் தேவைப்படுறது முதல்ல. ஆனா தெரிஞ்சது அப்புறம் எவ்வளவு ஃபூலிஷ்னஸ்ஸா இருக்கும். என்ன எனக்கு தெரிவிக்கிறதுக்கு இவ்வளவு சாஸ்திரமா? நீங்க இவ்வளவு வருஷமா இத்தனை மணி நேரம் பேசுறீங்க. நான் எவ்வளவு புத்திசாலி தெரியுமா? எனக்கு இன்னும் புரியல. ஐ எம் சோ கிரேட். அப்படி ஒரு ஃபீலிங். நீங்க பாட்டி நீங்க பேசுறீங்க, அந்த உதாரணம் இந்த உதாரணம் சொல்லி அந்த புஸ்தகம் எழுதி இந்த புஸ்தகம் எழுதி, நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. என்னுடைய நிலை உங்களுக்கு தெரியாது சார். நீ ரொம்ப கட்டிக்காரன். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நம்ம அஜ்ஞானத்திலே அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிரூபிக்கணும். அதனாலதான் யூ ஹேவ் டு ஷாட்டர் ஆல் தோஸ் திங்ஸ். படிய நோஷன்ஸ், படிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டு நேக்கடா கேட்கணும் சாஸ்திரம். எந்த படிய நோஷன் இந்த ப்ராப்ளம். அதனாலதான் சின்ன வயசுல ஹீரோ போட்டுடணும், பிரகலாதனை போட்டுக்கோ. அப்போ அப்படி ஏன்னா பூமியிலுக்கு வந்தாச்சுன்னா அக்ஞானம். அம்மா அப்பா எல்லாரும் நம்மளுக்கு அக்ஞானத்தை நல்லா மேக்கப் பண்ணி நல்லா பொத்தி பொத்தி வளர்த்துவாங்க. அதனாலதான் பாகவதத்துல ரிஷபதேவர் சொன்னார் இல்லையா, எந்த அம்மா இந்த ஞானம் பத்தி இதுதான் பிறந்தோம், நம்ம இது தெரிஞ்சுக்கோ, அந்த மதாலசா ராணி போல் சொல்லல. என்ன அந்த அம்மா இல்லை, அந்த அப்பா இல்லை. எங்க வரைக்கும் போனாரு? அந்த குரு இல்லை, அந்த பந்துகள் இல்லை, அந்த தேவதை யாராவது வந்து ஒன்னும் வேற விதமா சொல்லி, ஏய் நீ பிரம்மம் கிடையாது, ஆக முடியாது, நீ ஜீவதானி சொன்னா தேவன்னு கூட தள்ளிவை என்றாரு. எவ்வளவு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அப்ப என்ன சார், எல்லாரும் நமஸ்காரம் பண்ண, அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீ நம்ப வேண்டாம். அதுதான் சுவானுபவம் உனக்கு வரணும். அதனால ஸ்ருதி, யுக்தி, அனுபவம். டேக் டைம், கேளு, எலாபரேட்டடா கேளு, எலாபரேட்டடா லாஜிக்கலா அனலைஸ் பண்ணு. சாஸ்திரமே பண்றது. இது என்னமோ தெரிஞ்ச பஞ்ச கோஷம் தானே, இது முன்னாடி சொன்ன பாயிண்ட் மாதிரி இருக்கு. பட் எனக்கு புதுசா இருக்கு, என்னமோ புதுசா பேசுறது இந்த வாய். அப்படி அந்த எனாலிசிஸ்னால என்ன ஆகும்னா, தர்க்கம், யுக்தி, இட் மேக்ஸ் யூ மோர் கிளியர். மனநம்னா தானே யுக்தி பிரதானம், மனநம். இந்த பிரதாரண்யக்கம் தேர்ட் சாப்டர் கன்க்ளூஷன் கேட்டவங்களுக்கு இதெல்லாம் புரிந்து சொல்லி அழகா சொல்றாரு பாருங்க. அப்போ சர்வ அனர்த்தங்களுக்கு காரணம் என்னன்னா
இந்த அஜ்ஞானம் தான். உனக்கு அஜ்ஞானம் இருக்க நீ நினைக்கிறது, நீ ஞானசோறு தெரியாம அப்படி இருக்கிற இந்த நிலை தான் cause for all the problems. Primary cause, primordial error. இது நிவர்த்தி பண்ணிட்ட அந்த அஜ்ஞான விஷயமும் இல்லை. அஜ்ஞானம் எங்க இருக்கு? அதனாலதான் ரமணர்கிட்ட போய் ஞானி பத்தி ஏதாவது கேட்டா, ஞானின்னு சொன்ன அவர் ஞானி எங்க இருக்காரோ, ஞானம்தான் இருக்கின்றது. அது புரியணும்னா சொன்னா புரியணும், நிறைய கேட்கணும் இல்லைன்னா. இட்ஸ் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். அது அது எங்கிருந்தோ டெப்த்ல எத்தனோ வச்சிருக்காங்க. இப்ப அது ஒண்ணு பேசணும்னா நான் மாசக்கணக்குல பேசலாம். அந்த ஒரு பாயிண்ட். வேர் இஸ் த ஞானி? ஞானம் alone is there. அப்போ அங்க வரணும் விஜானம் ஆனந்தம் பிரம்மா. உதாரண்யத்துடைய 3வது கடைசியில ஸ்டேட்மெண்ட். அது ஹவு பியூட்டிஃபுல்லி உபனிஷத்து பிரம்மன் ஸ்வரூபம் விவரணம் பண்ணிருக்கு. சரி, இது வேதாந்த டிண்டிமஹா. அப்புறம் 48 அகம் சாட்சீதி யோ வித்யாத் விவிச்சைவம் புனః புனः சயேவ முக்தௌ சௌ வித்வான் இது வேதாந்த டிண்டிமஹா. யாரு முக்தனு, யாரு ஞானி? அங்க அஜ்ஞானம் அனேதே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ அப்படி தெரிஞ்சுக்கணும், நானு ஞானஸ்வரூபமனே. அந்த ஞானஸ்வரூபமனை சொல்றதுக்கு அவர் தேவம் அనే வார்த்தை உபயோகப்படுத்திட்டாரு. பக்கத்திலே சாட்சி அనే வார்த்தை உபயோகப்படுத்திட்டு இருக்காரு. ஐ ஆம் த விட்னஸர் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ அந்த பதம் எடுத்துக்கிட்டு அதை கன்க்ளூட் பண்ற போல் அகம் சாட்சி இது யோ வித்யாத். யாரு ஒருத்தன் நான் சாட்சி தேவம் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ, எப்படி? மறுபடியும் புனக புனக விவிச்சைவம். பாருங்க, விவேகானத்துக்கு இந்த ஒரு வே ஆஃப் டெரிவேஷன். அதே விவிச்சைவம்னா டிஸ்கிரிமினேஷன் தான். பட் அது விசேஷேன விசாரம் பண்ணி அனலைஸ் பண்ணி கேட்டு புரிஞ்சுக்கிறான். ஸோ டு எம்பசைஸ் தட் விவேகம், விசேஷேன விவேகம் வேணும். வேதாந்தத்துல என்ன சொல்றோம்? பொதுவா தீவிர முமுட்சுத்துவம்னு சொல்லுவோம் அந்த 4வது எடுத்துக்கிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாரோட தீவிரமான விவேகம் இருக்கணும். தீவிர வைராக்கியம் கூட அப்பப்போ சொல்லுவோம். இந்த விவேகത്തിന് ரொம்ப லேசா சொல்லி போவோம். ஹைலி டிஸ்கிரிமினேட்டிவ். அதனாலதான் நான் அப்பப்போ பிருகதாரண்யகம், சங்கரர் அனாலிசிஸ் ஏதாவது போகும்போது பண்ணிதான் ஆகணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சது கஷ்டமா இருக்கும். இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு பண்ணோம். சிலது ஈஸியா இருக்கும், சிலதெல்லாம் கேட்ச் பண்ண முடியாம இருக்கும். பட் திஸ் இஸ் த வே. இதெல்லாம் இவ்வளவு படிக்கணுமா? இவ்வளவு அனலைஸ் பண்ணணுமா? அசல் இதெல்லாம் இது சும்மா பாகவதம் படிச்ச போகாது. நான் பாகவதம் சொன்னான் அப்படிதான் சொல்லுவேன், இப்படிதான் சொல்லுவேன். கிருஷ்ண கதை சொன்னான் இப்படிதான் சொல்லுவேன். நீ ஏதாவது சொல்லு, இதுதான்ப்பா, இது வச்சுக்கிட்டு தான் அது சொல்லணும். ஆனா ஜனங்களுக்கு இந்த லைட் மைண்ட் பீப்புள், லைட் மைண்ட் பீப்புள்னா கேர்லெஸ் பீப்புள்னு அர்த்தம். தயார் இல்லை. கொஞ்சம் பொறுமை, இப்படி உட்காரலாம், கேட்கலாம், என்ன சொல்றான்னு கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு கிளாஸ்ல எனக்கு டாபிக் சந்தர்ப்பமா வருதுனால பிருகதாரண்யகம் சொல்லிட்டு இருக்கேன். யாராவது முடிஞ்ச கேளுங்க, நல்லதுன்னு கூட சொன்னேன். ஆக்சுவலா அப்படி சொல்லக்கூடாது. 10 உபனிஷத்து கேட்காம பிருகதாரண்யகம் கேட்கக்கூடாது. பட் நாங்களே எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அப்பப்போ இப்போ அப்படி எல்லாம் சொன்னா எப்படி சார்? நீங்க இப்போ 10 உபனிஷத்து முடிச்சிட்டீங்க, இப்போ 11வது உபனிஷத்தை இது சொல்றீங்க. அதுக்குள்ள நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையான்னு. குரு கூட அதேதான். இருக்கு வரும்போதே ஒரு வாட்டி பிரஸ்தானத்திரயம் போல் ஏதாவது சொல்லி இந்த கடவுளுடைய காரியம் பண்ற மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு இருக்கணும். அதனால அப்படி இருக்க முடியாது. அதனால ரிலேட் பண்ணி அது இது இங்க சேர்த்து சொன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். பட் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் கமிட்டட் டு லிசன் டு இட். அதுக்கு தான் சொன்னேன். சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன வார்த்தை பாருங்க, விவிச்சைவம். அந்த வி ஒரு எக்ஸ்ட்ரா லெட்டர் போட்டதுனால வெரி ஹைலி டிஸ்கிரிமினேஷனோட மறுபடியும் அது வேணும். இது நாட்டு கோர்ஸ் முடிஞ்சிடுமா சார்? 2 years 3 years கோர்ஸ் லைக் தட். இது அப்படி எல்லாம் கிடையாது. இதுக்கு நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் கோர்ஸ் தான். நீ ஞான நிஷ்டவானதுக்கு அப்புறம் கோர்ஸ் முடிஞ்சிடும். அது எப்போ எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. அதனால ஒழுங்கப்பா அப்படின்னு சொல்லி சயேவா அவன்தான் முக்தஹா அசௌ வித்வான், அவன்தான் ஞானி, அவன்தான் முக்தன். முக்திக்கு இப்போ எங்க போகணும்? எவ்வளவு தூரம் போகணும்? தூரம் கிடையாது, போறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ ஏத்துக்கோ, புரிஞ்சுக்கோ, முடிஞ்சு போச்சு. இவ்வளவு சுலபமான வேற ஏதாவது இருக்குமா? ஐயே அதி சுலபம் ஆத்ம வித்ய, ஐயே அதி சுலபம் அப்படின்னு ஞானிகள் சொன்னா நாம எல்லாம் எனக்கு எட்டாது சார். அதெல்லாம் யாருக்கும் அந்த பக்தி இல்லாம வறண்டி போன மனசு இருக்கும். நாளைக்கு வா கிளாஸுக்கு தெரியும். வறண்டி போன மனசா பக்தியோடு இருக்கிற மனசான் சும்மா கல்பிச்சு அந்த காது குருவுக்கு ஒரு சிரவணம் சத்சங்கத்தை கொடுக்கறது விரும்பாம இருக்கான்னு பாரு. கொடுத்தா கூட ஒருவேளை எனக்கு கதைன்னா ஓகே. எவ்வளவு நாள் கதை கருத்து எப்போ கருத்துக்க போறேன். எல்கேஜில உனக்கு மிஸ் நிறைய கதை சொல்லி கொடுத்தாங்க, காலேஜ்ல கூட அப்படி கதை சொல்லி கொடுக்குறாங்க. அங்க போய் கேட்பியா, ப்ரொஃபசர் சார் எங்க மிஸ் எவ்வளவு நல்ல மிஸ் தெரியும், எத்தனை கதை சொல்லுவாங்க, நீங்க என்ன இப்படி? யாரும் கேட்க மாட்டோம். சயேவ முக்தः அசௌ வித்வான் இதி வேதாந்த டிண்டிமஹ நாஹம் மாயா ந தத் காரியம் ந சாட்சி பரமோஸ்மியஹம் இதி நிஸ்சம்சய ஞானாத் முக்தி வேதாந்த டிண்டிமஹ. அத ஞான நிஷ்ட வரணும். அதுக்குதான் இந்த ஸ்லோகம். சம்சய ரஹித ஞானம், டவுட் ஃப்ரீ நாலேஜ், அதுக்கு பேர் ஞான நிஷ்ட. ஸோ ஞானம் பற்றி சொல்லி அஜ்ஞானம் இது இல்லைன்னு சொல்லி இப்போ அதுக்கு அதனால இந்த மாயா நான் கிடையாது. அந்த மாயாவுடைய காரியமா இருக்கிற இந்த சிருஷ்டி ஜகத்து அது இது அதையும் நான் கிடையாது. அது ஒரு வேளை அது தெரியறதுன்னா அதுக்கு எல்லாத்தையும் சாட்சி நான். மாய செய்யற இந்த சிருஷ்டி கிரியேஷன் காரியம் மாயா நான் இல்லை, அதோடைய காரியமும் நான் இல்லை. ஆனா நான் சாட்சி, நான் தான் பரம்பொருள் அஸ்மி.
அகம் பரமஹ அஸ்மி. அஸ்மின்னு சொல்றதுக்கு பதில் இவர் பரம் பரமஹா அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த விதமா இதுல ஒரு சந்தேகம் கிடையாது. சந்தேகம் இருக்கா? சந்தேகம் தீர்த்துக்கிறது. அப்படின்னு அந்த சாஸ்திரத்து மேல, குரு வாக்கியத்து மேல அத்தியந்த விஸ்வாச ஏவ ஸ்ரத்தா இருந்துச்சுன்னா நீ கரையேறுவே. இப்படிப்பட்ட நிசம்சய ஞானாத்து, அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட இந்த டவுட் ஃப்ரீ நாலேஜ்னால மட்டும் போதுமா? இந்த ஞானாத்து, அதனாலதான் ஞானாதேவது கைவல்யம். அந்த ஏவ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானத்தினால மட்டும் அப்படின்னு முக்தி. வேற எங்க யாரு ஏதாவது எப்படியாவது பேசிட்டா, நல்லா பேசிட்டா, அழகா பேசிட்டா, என்ன சொன்னாலும் ஏமாந்து போகாதே, டைம் வேஸ்ட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி இது வேதாந்த டிகிரி. அது ஒரு அழகான முக்தி எங்க கொண்டு வந்தார் பாரு. எத்தனை விஷயம் அப்படி 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 சொல்லி எல்லாம் நம்ம வேற புஸ்தகங்கள் எல்லாம் படிச்ச விஷயங்கள்னால நானும் ஜென்ரலா இத்தனை ஸ்லோகம் எடுக்க மாட்டோம் ஒரு கிளாஸ். பட் த சப்ஜெக்ட் இஸ் ஸோ ஃப்ளூயன்ட். அது விஷயம் அவரு சொன்னது அதான் இந்த பிரகரண கிரந்தத்தை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு படிச்சுட்டு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.